டெல் தி கண்டென்ட். அதாவது ஒரு 2-3 நாளா நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஆகிட்டேன். 2 நாள் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ புதுசா நம்ம கூட ஒருத்தர் வந்து இணைய போகிறோம். இவரோட வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, மூக்கநேரி. எங்க வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மாபாளையம். இங்க 2 இடத்துல இருந்து சென்டர் இடத்துல இருந்து மீட் பண்ண போறோம் நாளைக்கு. நம்ம சென்டர் தான் இது அஞ்சு ரோடு. எனக்கு தெரிஞ்சு இவன் வண்டியில வந்துருவான். இல்ல நான் இங்க வேக் வேக் நடந்து வருவேன். இவன் அங்க 2 பாட்டில்ல தண்ணி எடுத்து திறந்து தெளிச்சு மச்சான் செம்ம டயர்டா இருக்குடா அப்படினா. மாஸ்டர் டியூட்டிக்கு ரெடியா? ரெடி. பாப்போ 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 30 வீடியோ முன்னாடி எவ்வளவு நாள் ஏக்கிறேன்னு பாக்க 100 கிலோமீட்டர். வேர்வை போதும். வேர்வை ஆட் பண்றத மிலிட்டரி வாட்ச் பண்ணிட்டானே, இவன் உண்மையிலேயே ஓடுறவனாச்சையா. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பயங்கரமா நடக்கக்கூடிய ஆள் தான். நான் நடந்திருக்கேன். உனக்கு தெரியாதா பிரதர்? நம்ம எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம் பிரதர்? சைக்கிள்ல நான் நடப்பேன்டா. அதான் நடக்கக்கூடிய ஆள் தான். நான் நல்லா நடப்பேன் பிரதர். சரி, இப்ப நம்ம 2 பேருக்கு எது மிட் பாயிண்ட்னு பார்த்து அங்க வந்துடலாம். அதையும் சொல்லிடுவோம். எங்க 2 பேருக்கும் மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து அம்மாபாளையத்துல இருந்து எங்க வீட்டுல இருந்து சென்டர் பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் ஃபேக்டரி. ஃபேஷன் ஃபேக்டரி. அங்க வந்து இந்த 2 டைல நான் வெயிட் பண்ணுவேன். அங்கதான் வந்து எங்களோட நாங்க படிச்ச இப்ப நான் அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து 2 பேரும் ஒரு பக்கம் மாறி கை பிடிக்குமா? கீழே வேற வெயிட்டா இருப்பேன், எனக்கு பிடிக்க முடியாது. இவரு தனுஷ் கணக்கா அப்படியே மினுக்குறாரு. இவரு தனுஷ் தாக்கப்பட்டாரு. அதுதான் ஃபேஷன் ஃபேக்டரி தான் இருக்கிறதுலே சென்டர் பாயிண்ட். ஸோ அங்க நாங்க வந்து வாக்கிங்லயே வர போறோம். இது வந்து ஒரு புதுவிதமான மோட்டிவேஷனான ஒரு கண்டென்ட்டா இருக்கும். இந்திய தொலைக்காட்சி, இது தமிழக தொலைக்காட்சிகளே முதல் முறையாக சொல்லிக்க வேர்ல்டு வைடு பேன் வேர்ல்டுல இந்த மாதிரி கண்டென்ட் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ நாங்க வந்துட்டு இது முடிச்சிட்டு என்ன பண்ண போறோம்னா, இங்க நானே அப்படியே ஸ்கூல்ல போய் சுத்தி காட்டிருக்கேன். ஸ்கூல்ல போய் கை கொடுங்க. நாங்க படிச்ச ஸ்கூல் செயின்ட் ஜான்ஸ் அங்க இருக்கு. அங்க வந்துட்டு மீட் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம எங்க போறோம்னா பாபாட்டுக்கு போறோம். கந்தம்பட்டி வரைக்கும் நடந்து போறோம். கந்தம்பட்டி நீ தனியா போயிட்டு சாவடிப்பேன். வரலாடா, நல்லா இருக்கும். செயின்ட் ஜான்ஸ்க்கு போலாம்டா. இதுதான் நாங்க படிச்ச ஸ்கூல். இங்க தான் நாங்க ஃபர்ஸ்ட் இங்க தான் மீட் பண்ணோம். இங்கதான் எங்களோட நட்பு வந்து மலர்ந்தது அப்படிதான் சொல்லுவோம். எல்லா கதையும் இருக்கு. எவ்வளவு கதை இருக்கு. லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து பேசுறோம். செருப்படி வாங்கியிருக்காங்க சொல்லுவோம். அந்த மிஸ் சோசியல் மிஸ் 10th வரைக்கும் தான் இருந்துச்சு. 11th வந்தாலடா. 11th சோசியல் இல்ல மூதேவி. 10th இவன் ஸ்கூல்லயே 11th சோசியல் இல்லையா? இல்ல அத யோசிக்கிறேன். 11th ஏது சோசியல் சயின்ஸ் இருக்கு. எல்லாமே நான் இதெல்லாம் வந்து போட மாட்டேன். நான் வந்து அந்த கண்டென்ட் நிறுத்திட்டு இது உனக்கு சாமி குட்டுறேன். சோ गाइस, நடுவில் யார்கிட்ட பேசணும் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். நம்ம நண்பர்கள் தான். ஸோ அதுதான் गाइस, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்க்ளூசிவான பயங்கரமான கண்டென்ட் நீங்கள் பார்க்க போறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ப்ரோ செட்டி பாய்ஸ். The next day. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது டைம் வந்து 4:47, கொஞ்சம் லேட்டு தான். ஸோ இப்போ நம்ம தலைவருக்கு ஃபோன் போட போகிறோம். தெரிஞ்சு அவன் எடுக்க மாட்டான். எடுத்துட்டோம். ஹலோ, A few minutes later. நான் கிளம்பும் போது கால் பண்ணுறேன். நீங்களும் கிளம்பும் போது கால் பண்ணாதீங்க, நானே கால் பண்ணிடுவேன். நம்ம நேரம் அங்கே ஃபேர்லாண்ட்ஸில் மீட் பண்ணுவோம். ஓகே தலை. ஸோ கைஸ், அவ்வளோதான். எடுக்க மாட்டான்னு நினச்சேன், எடுத்துட்டான்.
நைட்டு 11 வரைக்கும் உட்காந்து ரீல்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நடந்தால் தான் ஒரு 5:30 இல்லை 5:45 அங்கே போய் ரீச் ஆக முடியும். ஸோ உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு எங்கெங்கே போக போகிறோன்னா டோராவின் பயணங்கள் மாதிரி எங்கள் சோனா காலேஜ் இஞ்சி ரோடு அடுத்து அழகாக போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட். ஸோ அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணங்குறிச்சி போகிற ரோடு. ஸோ இதுதான் கண்ணங்குறிச்சி போகிற ரோடு. அண்ட் இப்படிக்கா போனால் அஸ்தம்பட்டி வரும். அப்புறம் ஃபேர்லாண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சாரதா காலேஜ் இருக்குது நடுவில். ஸோ சாரதா காலேஜ் தாண்டி ஃபேர்லாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். காலேஜ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 5 ரோடு அடுத்து அழகாக போகிறோம். ஸோ காய்ஸ், ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம அஸ்தம்பட்டி தாண்டிட்டோம். ஒரு வழியாக இப்போ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இல்லை நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. கலாபுரம் வந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து ஒரு 500 மீட்ரு. இங்கே தான் அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல வாக் காலையிலேயே போயிட்டு அப்டேட். வந்து பிகே இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாப்புல, இன்னும் வரலை. Meanwhile, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இப்போ நம்ம சாரதா காலேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸோ அதுதான் சாரதா காலேஜ். ஒரு வழியாக வந்தாச்சு. ரொம்ப முடியல, அங்கேருந்து நடந்து வந்தோமா, கொஞ்சம் உடம்பு கை கால்லாம் வலிக்குது. அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் உட்காந்தாச்சு. செம்மையாக இருக்குது. நேரம் ஆஃபீஸ் நினச்சிட்டு இருந்துருப்போம்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டும் அங்கே நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ சீக்கிரமாக போகணும், அவனை வெயிட் பண்ண கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நம்ம பார்த்தீங்களா திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். a few moments later. நான் போய் அங்கே போய் வெயிட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உண்மையிலுமே இவன் நடந்து வந்தானா இல்லை வண்டியில் வந்தானான்னு தெரியல. வந்துட்டான். So we have reached the destination. Yes. And reach the destination. சரி, பசி வாப்பி சாப்பிடலாம். பசிக்குது, வாப்பி சாப்பிடலாமா? சூப்பர்ரா. அங்க ஒரு டீ கடை இருக்கு. ஏண்டா வாக்கிங்க்கு என்னடா இது கையில? இல்ல, நம்ம நேரம் மக்களுக்கு காட்டணும்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமுக்கு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு காட்டணும்ல. ஓ, அதுக்கோசரம். ரவுண்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்கடா காலங்கத்திலேயே. அந்த டீ கடை இங்க போவோமா அங்க போவோமா? சிவா காஃபி கடை ரவுண்ட் பண்ணிடலாம். ₹1 காயின் இருக்கா? போட்டு பார்க்குறதுக்கா, பூரியா பொங்கல் அப்படின்னு போடுறதுக்கா? ஆமாம், அது நம்ம நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோம். அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே போ. எனக்கு வந்துட்டு சாக்லேட் டீ அங்கே போய் முடிவு பண்ணி இல்லை, நான் இங்கே முடிவு பண்ணிடுவேன். அங்கே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ப்ரௌன் பென்னிங்கில் சாக்லேட் சாப்பிட்றோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. முன்னாடி போட்டு டீ குடிக்கிறான்.
எது செம்மையா இருக்கும் சாக்லேட் புறாது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இங்க சென்டான்ஸ் போயிட்டு வந்துடலாம். நீ போய் உட்காந்து 12th செம் மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதிட்டு நம்ம நேற்று நைட்டே முடிவு பண்ணதான் போயிட்டு வந்துடலாம். முடியாது, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய் பக்கம்டா, இங்கிருந்து உள்ள போயிட்டு சும்மா அங்க வாக்கிங்னா உள்ள விட்டுருவாங்க. டைம் மணி 6 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், 6 ஆகுது. உள்ள வாக்கிங்னா விட்டுருவாங்க. இப்போ வந்து நடக்காரன் தான் 7:30 வீட்டுக்கு போய் தர முடியும். 1 மணி நேரம் தான். ஏன்னா பிரச்சனை நம்பர் 5C வரும். 5G வரும். போயிட்டு வரலாம்டா. டைம் 7:15 முடிச்சிட்டோம்னா இங்கிருந்து கிளம்பிடலாம். எப்படி போவ? நடந்தா முடிஞ்சிடும். நான் கிளம்புறேன். நீ சென்டான் ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பு. நேற்று நம்ம சொன்னோமேடா. ஆவாது. அங்க பாரு மணி இப்பயே பாரு, எங்க வாட்ச காமி 6:30 7:30 மணிக்கு நான் வீட்டுல இருக்கணும். ஏய் வேற ஏதாவது சுத்தி காமிப்போம்டா. இதான் டீ குடிச்சு காட்டிட்டுக்கிறல காமி. நான் என்ன சர்க்கஸா காட்டி நிக்கிறேன், வேற செஞ்சு காமிக்கிறேன். டீலாம் சூடெல்லாம் கொடுப்பாங்க. அது என்ன கூல் ட்ரிங்க்ஸ் ஆடாது, டீ சூடா தான்டா கொடுப்பானுங்க. நீ நிறைய டீ கடை எடுத்துக்க. 2 கடைக்கு 2 கடைக்கு டிஃபரன்ஸ். ஆமா, இது ப்ளூ கலர் லைட்டிங் போட்டு சூப்பரா வச்சிருக்கேன். இல்லடா வேற டீ கடை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா டீ கடையும் டீ மாஸ்டர் இருப்பாங்க. இங்க ஒரு பொண்ணு டீ ஆத்திட்டு அது நல்லா வேற இருக்குது. ஐயோ சாமி வேற புருஷன் பார்த்துட்டு உனக்கு செருப்பால எடுப்பாங்க. அதாவது வேற டீ கடையில் குடிச்சுன்னா கிளாஸ்ல பாதி நேரம் இருக்கும், பாதி டீ இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து அதே அளவு தான். என்னன்னா கீழே அந்த இது இருக்குல்ல, அது ஆமா பிரதர், இந்த திக்னஸ் பாருங்க பிரதர், அது உங்களுக்கு அப்படி காட்டுது அதிகமாகிற மாதிரி. நீ அந்த டீ வாங்கிட்டு நம்ம வேணா ஒத்து வச்சு பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிவா கம்பேர் வாங்கலாம். தம்பி தம்பி வேணுமா அப்படின்னு இன்னுமா டீ குடிக்கிறேன் ஒரு கேட்டேன். சூடா இருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பேர் வந்து டீ வந்து ரொம்ப நேரம் ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் குடிப்பீங்க. என்ன மாதிரி அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி டேக் பண்ணிட்டு போங்க. சூப்பர் ஐடியா. இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம். முன்னாடி போனோம்னா இந்த கடை இருக்கும்டா. என்ன கடை? இந்த பஜ்ஜி போண்டா சமோசாலாம் சுட சுட போடுது. போடா பேக் போட்டு நான் கிளம்புறேன். காசு கொடுத்துட்டு கிளம்பிடு சரியா? ஃப்ரெண்ட்ஸ், அங்கிருந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்தா இவன் போண்டா பஜ்ஜி நிற்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, உட்காந்து குரங்கு மாதிரி குடிச்சுக்கிறான் பாருங்க. அவன் கூட மோசமா குடிக்கிறானே. சரிடா கிளம்புறேன். பயணம் முடிவடைந்தது. நான் இங்கிட்டு போக போறேன், இவன் அங்கிட்டு போக போறான். ஐயா நீட்டி நான்